டெய்லி அதே சாப்பிட்றோம். சரி டிஃப்ரெண்டாக சாப்பிடுவோம் வெளியே. இன்னைக்கு அதுவும் இல்லாமல் நான்வெஜ் இல்லை. சரி நம்ம நான்வெஜ் இல்லாமல் சாப்பிட முடியாது, நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும் 2 லெக் பீஸ் சாப்பிட்றோம் பாருங்க. ஹலோ மக்களே, வெல்கம் பேக் அனதர் வீடியோ. இப்போ வீடியோ பண்ண எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, நம்ம துறைப்பாக்கம் வந்திருக்கோம். துறைப்பாக்கம் தமிழ்நாடு. துறைப்பாக்கம் தமிழ்நாடா? சென்னைப்பா. சென்னை இல்லையா தமிழ்நாடு? ஷோ எப்பா ராமா முடியல. ராமாபுரம் இல்லை. சரி, நான் உங்களை அப்புறமா பேசிக்கிறேன். ஃபர்ஸ்ட்ல பேசுறது வாக் பண்ணி சொல்லலாம். இப்போ நம்ம வந்து எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, துறைப்பாக்கம், அதாவது திண்டுக்கல் தென்னகத்து சீரக சம்பா பிரியாணி. நம்ம சென்னையில் வந்து மேக்ஸிமம் சீரக சம்பா பிரியாணி வந்து அந்த அளவுக்கு கிடைக்குமா ப்ரோ? அந்த அளவுக்கு கிடைக்குமான்னு தெரியல, கொஞ்சம் காஸ்ட்லியா கிடைக்கும். காஸ்ட்லியா கிடைக்கும், கரெக்ட் தான். காஸ்ட்லியா மேக்ஸிமம் கிடைக்கும், ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா வந்து ஒரு சில இடத்துல தான் கிடைக்கும். அப்படி ஒரு இடத்துக்கு தான் நம்ம வந்திருக்கோம். துறைப்பாக்கம் ஏகேடிஆர் டவருக்கு பக்கத்துலேயே, அதாவது கீழே இருக்கிற அந்த தென்னகத்து பிரியாணிங்க. நல்லா ஒரு சீரக சம்பா. ஸ்டார்டிங் வந்து 80 rupees கொடுக்குறாங்க. அதாவது ஆஃப் வந்து 120 rupees கொடுத்துருக்காங்க. 65 கொடுக்குறாங்க. இப்போதைக்கு வந்து சிக்கனு 65 இது மட்டும் தான். ஃபியூச்சர்ல வந்து மட்டனும் போடுவாங்க. மட்டன் போட்டா வந்து மஜாலா சாப்பிடுங்க. சிக்கனா இருந்தா சில்லுன்னு எதனா வாங்கி சாப்பிட்டு சிக்கன் எப்படி சில்லுன்னு சாப்பிடுறது? பிரியாணி மஜான்னு சொல்லிட்டேன். சிக்கனுக்கு சில்லுன்னு சொன்னா சீக்கு கணக்கு கரெக்ட் ஆகும். கனெக்ட்லாம் ஆகல. சில்லுன்னு நீங்க பிரியாணி சாப்பிடுவீங்களா? சில்லுன்னு ஏதாவது சாப்பிட்டு சாப்பிடுங்க. சில்லுன்னு ஏதாவது சாப்பிட்டுட்டு அது எப்படி சாப்பிடுறது? இங்க மோர் வாங்கி குடிச்சு சாப்பிடுங்க. மோர் எப்படி சில்லுன்னு இருக்கும்? மண்ணெண்ணெய் வாங்கி ஊத்திட்டு கொளுத்தி செத்து போங்க. ஓகே மகளே, இப்போ நாங்க போய் ட்ரை பண்ண போறோம். ட்ரை பண்ணி மாதிரி எப்படி சொல்ற வீடியோ ஃபுல்லா பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். வாங்க. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சொல்லுங்க ப்ரோ, எப்படி இந்த மாதிரி கான்செப்ட் பண்றீங்க? எப்படி உங்களுக்கு ஐடியா வந்துச்சு? நம்ம ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா அது ஓஎம்ஆர்ல பாஸ்மதி, சென்னையில் மோஸ்ட்டாக பாஸ்மதி தான் கிடைக்கும். சீரக சம்பா எங்கேயுமே கிடைக்காது. அது சீரக சம்பா நம்ம எல்லாருக்கும் கொடுக்கணும்னு தான் நம்மளோட இது. நம்ம வந்து ஒரு மினிமம் ப்ராஃபிட்டில் இருந்தால் கூட ஓரளவுக்கு எல்லாருமே சாப்பிடலாம். அஃபோர்டபுள் ரேட்டில் 80 rupees சீரக சம்பா எல்லாருமே சாப்பிடலாம். அதே மாதிரி நம்ம யூஸ் பண்ணுறதும் விறகடுப்பு, கீ, கடல் எண்ணெய் தான் யூஸ் பண்ணுறோம் ஃபுல்லாகவே. நம்ம அந்த மாதிரி யூஸ் பண்ணுறதுனால நல்ல குவாலிட்டி பொருள் எல்லாமே. அதனால் நல்லாவே இப்போதைக்கு மூவ்மெண்ட் ஆகினுக்குது எல்லாமே. இதுக்கு முன்னாடி ஏதாவது ஒர்க் பண்ணுறீங்களா? இல்லை, நமக்கு ஃபுல்லாகவே இதுதான் கேட்டரிங் தான். நமக்கு அண்ணன் தான் வந்து ஒர்க் பண்ணியிருந்தாரு, ஐடியில் ஒர்க் பண்ணியிருந்தாரு. என்னோட இப்போ அவர் தான் மெயின். நானும் அவர் தான் பண்ணிட்டு இருக்கோம். நானும் என் பிரதரும் சேர்ந்து தான். ஆமாம், நானும் என் பிரதரும் சேர்ந்து தான் பண்ணிட்டு இருக்கோம். 2 பேரும். இப்போ அவர் வந்து ஐடி ஸ்கிப் பண்ணிட்டு வந்து இப்போ இது பண்ணிட்டு இருக்கோம். ஓரளவுக்கு நல்லா போயிட்டு இருக்கு, நல்லாவே மூவ்மெண்ட் ஆகுது. ஆக்சுவலாக சீரக சம்பா வந்து அதுதான் வந்து பழைய இதுலேருந்து பார்த்தீங்கன்னா பிரியாணிக்கு அதுதான் யூஸ் பண்ணுவாங்க. நம்ம ட்ரெடிஷ்னலாகவே சீரக சம்பா யூஸ் பண்ணுவாங்க. இப்போ தான் பாஸ்மதி யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அதான் நம்மள வந்து சீரக சம்பா தெரிய மாட்டேங்குது அதிக பேருக்கு. அந்த பாஸ்மதி டேஸ்ட் தெரியுது, சீரக சம்பா தெரிய மாட்டேங்குது. சீரக சம்பாவுக்கு நேச்சுரலாகவே ஒரு டேஸ்ட் இருக்குது. அதுக்கு வந்து ஒரு இயற்கையாகவே ஒரு மனம் இருக்குது அதுக்கு. அது சாப்பிடும்போது நல்லாவும் இருக்கும். அதில் வந்து கொலஸ்ட்ராலும் கம்மி. உங்களுக்கு பாஸ்மதி கம்பேர் பண்ணும்போது கொலஸ்ட்ரால் கம்மி, நல்லது, உடம்புக்கு ரொம்ப நல்லது அது. அதே மாதிரி யூஸ் பண்ணுற மசாலாலேருந்து எல்லாமே ஹேண்ட்மேட் மசாலா, அதனால வந்து நல்லா இருக்கும், உடம்புக்கு ரொம்ப நல்லது எல்லாமே. ஆமாம், அதில் வந்து உங்களுக்கு எக்ஸ்பென்ஸ் ஆகும்னா காஸ்ட் வந்து எப்படின்னா மேக்கிங்கில் தான் உங்களுக்கு அதிகமாகும். டைமிங் வந்து இப்போ பண்ணுற இதில் வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்மதி வந்து 1/2 hour முடியுது, இது 1.5-2 மணி நேரம் இருக்கும். மசாலா வந்து நம்ம வந்து இதில் செய்கிற மசாலா வந்து அந்த கசப்பு தன்மை போகிற வரைக்கும் நம்ம வந்து குக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அந்த கசப்பு தன்மை போகிறது வந்து பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் வந்து ஒரு 1/2 hour ஆகும். ஏன்னா அந்த மசாலா எல்லாமே நம்ம அன்றைக்கி கிரைண்ட் பண்ணுறதுனால நம்ம வந்து அந்த கசப்பு தன்மை போடலைன்னா ரைஸில் கசப்பு தன்மை ஏறிச்சுன்னா டேஸ்ட் மாறும். அதனால அட்லீஸ்ட் வந்து ஒரு 1/2 hourலேருந்து 45 minutes குக்கிங் நடந்துகிட்டே இருக்கணும். அதுக்கு நம்ம பண்ணிகிட்டே இருக்கும்போது விட்டுட்டா அடி பிடிச்சிடும். அந்த ஸ்லோ ஃப்ளேம் குக்கிங்லேயே நடந்தால் தான் அது டேஸ்ட் நல்லாயிருக்கும். இது வந்து இதுதான் ஆக்சுவலாக ட்ரெடிஷ்னலாக ஒரு இது. ஆமாம், இது வந்து இதுதான் ட்ரெடிஷ்னலாக யூஸ் பண்ணுற இது. இந்த இது வந்து இதுதான் திண்டுக்கல்ல யூஸ் பண்ணுவாங்க. இது என்னன்னா உங்களுக்கு நார்மலாக வந்து குக்கிங் பண்ணுறதுக்கும் நல்லா இருக்கும், ஹீட்டும் ரொம்ப நேரம் நிற்கும் உங்களுக்கு. அதனால வந்து இது நல்லா இருக்கும் உங்களுக்கு பண்ணுறதுக்கு. ரொம்ப நேரம் ஹீட் நிற்கும், ஒரு 4 to 5 hours எக்ஸ்ட்ரா நிற்கும். இல்லை 3 அதே மாதிரி இதில் வந்து உங்களுக்கு அந்த அளவுக்கு வந்து அடிப்பிடிக்கிற தன்மை வந்து வராது. ஏன்னா இது வந்து இயற்கை, இது வந்து பண்ணுற இதில் வந்து ஹார்டாக இருக்கும் மெட்டல். அதனால வந்து உங்களுக்கு அந்த அளவுக்கு அடிப்பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. நீங்கள் விறகுலேயே பண்ணாலும் அடிப்பிடிக்காது. இப்போ வந்து நம்ம 120 half கொடுக்குறோம், குவார்டர் வந்து 80 கொடுக்குறோம், 65 பிரியாணி வந்து 140 கொடுக்குறோம்,
தனியாக 65 வந்து 60 ரூபா கொடுக்குறோம். காம்போ இப்போ போடல, காம்போ போடலான்னு இருக்கோம். ப்ளஸ் வந்து மட்டனும் ஆட் பண்ண போகிறோம். மட்டன் தான் வந்து மெயினாக வந்து ஒரு மே மந்த்துக்கு அப்புறம் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணலான்னு இருக்கோம். ஆமாம் ஆமாம், மட்டன் தான் வந்து ஆக்சுவலாக சீரக சம்பாக்கு டேஸ்ட்டு. அது நீங்கள் என்னதான் சிக்கன் போட்டாலுமே சரி, மட்டனோட டேஸ்ட் அடிச்சிக்கவே முடியாது. இல்லை, ஜீரக சம்பானாலே மட்டன் தான். அதனால வந்து உங்களுக்கு நல்லா இருக்கும். உங்களுக்கு மட்டன் தான் டேஸ்ட் நல்லா தூக்கி கொடுக்கும். அதுக்கு 10 minutes ஆகும். 10 minutes ஆகும். 10 minutes வெயிட் பண்ணலாம். கடை வந்து இப்போ நம்ம 11:30க்கு திறக்கிறோம். மோஸ்ட்டாக வந்து 2 o'clock முடிஞ்சிடும் பிரியாணிலாம். இப்போ வந்து 22 kg போட்டுருக்கிறோம். 22 kgன்றது நமக்கு 1 hour 1.5 hour முடிஞ்சிடும் மோஸ்ட்டாக. அதுக்கு மேலே வந்து இப்போ திருப்பி ஏற்றலான்னு இருக்கும். 25 kg 26 இதோட இது வந்து கெப்பாசிட்டி 30 kg 30 kg வரைக்கும் பண்ணலான்னு இருக்கும். கரெக்டாக ஏகேடிஆர் டவர் கோல்ஃப் கோர்ட் கிட்ட நம்ம போட்டிருக்கோம். தினமும் 11:30 to மதியம் வந்து ஒரு 2:30 வரைக்கும் இருக்கும் கடை. நைட்லாம் கிடையாது, ஒன்லி இந்த மார்னிங் தான். ஒன்லி 2 hours நம்ம போடுவோம் அது கடை. உண்மையாக சொல்கிறோம், ஆஃபீஸ் கேண்டீன்லாம் ஃபுட்டு பிரமாதமாக இருக்கும். நம்ம டெய்லி அதே சாப்பிட்றதுனால சரி டிஃப்ரெண்டாக சாப்பிடுவோமே. ஆஃபீஸ் ஃபுட்டு நல்லா இருக்கும் ப்ரோ. ஆஃபீஸ் ஃபுட்டு சொல்கிறதுல ஒன்றும் இல்லை, நம்ம டெய்லி அதே சாப்பிட்றோம், சரி டிஃப்ரெண்டாக சாப்பிடுவோமே வெளியே. இன்றைக்கி அதுவும் இல்லாமல் நான்வெஜ் இல்லை, சரி நம்ம நான்வெஜ் இல்லாமல் சாப்பிட முடியாது, நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும், 2 leg piece சாப்பிட்ற பாருங்க. நான் இப்போ தான் ஃபர்ஸ்ட் இது ட்ரை பண்ணுறேன். உண்மையிலே நல்லா இருக்குது ப்ரோ. டேஸ்ட் சாப்பிட்டுட்டு இருக்க ரொம்ப அருமையாக இருக்குது. காரம் எல்லாமே ரொம்ப கரெக்டாக இருக்குது. அதுவும் இல்லாமல் குவான்டிட்டி நல்லா கொடுக்குறாங்க. சிக்கன் பீஸும் நல்லா வைக்கிறாங்க. லெக் பீஸ் பெரிய லெக் பீஸ் வைக்கிறாங்க பாருங்க. ஃபைனலாக வந்து நாங்கள் சாப்பிட்டு முடிச்சிட்டோம். ஆக்சுவலாக நாங்கள் 120 போர்ஷனும் 80 rupees போர்ஷன் தான் வாங்கியிருந்தோம். ஆக்சுவலாக ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணேன் நான், ஆனால் கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட் இல்லை. ஓகே, சாப்பிடலாம் ஒரு 50 ரூபா பிரியாணி மாதிரி. அதுதான் 50 ரூபா பிரியாணி தான். கொஞ்சம் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். சீரக சம்பா 80 கொடுக்குறாங்க. ஒருவேளை இன்னைக்கு அப்படி ஆயிடுச்சா இருக்கலாம், தெரியல. அவங்க எல்லாம் வெல்கமிங்காக தான் கவனிச்சாங்க. வரவங்க எல்லாரும் கூட நல்லா இது நல்லா தான் கவனிக்கிறாங்க. பட் மேபி ஏதோ மசாலா ஏதோ இன்னைக்கு கொஞ்சம் ஏதோ கூட இறங்கிடுச்சான்னு தெரியல. பட் ஆனால் டேஸ்ட் கொஞ்சம் ஆவரேஜ் அப்படிதான் எனக்கு இருக்கு. ஓகே தான், ஓகே சாப்பிடலாம், ஓகே தான், நிறையா சாப்பிடலாம். இதே வந்து ஸ்பெஷல் ஃபுட்டு தேடி வந்து சாப்பிட்டுலாம். இந்த பக்கமாக நீங்கள் போறீங்க, சும்மா ட்ரை பண்ணி பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்க. 4 பேர் இருக்கீங்கன்னா 1 வாங்கி ட்ரை பண்ணி பார்த்து அப்புறம் முடிவு பண்ணிங்க. மொத்தமாக வாங்கிட்டு எங்களை திட்டாதீங்க அப்புறம் அப்படி சொல்லிட்டு. சரி, அவர் சொன்னது உண்மைதான். ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா உங்களோட ஃபீட்பேக் வந்து கமெண்ட்ஸ் சொல்லுங்க. எப்பயும் போல சொல்றதே தான். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ பண்ணுங்க. அடுத்த வீடியோ போடுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.